السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على آل فلان، اللهم صل على آل أبي أوفى، اللهم صل على سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العليم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய நற்பொருத்தத்திற்குரிய மேன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. அல்லாஹினுடைய அருளை கொண்டு நோய் நொடி இல்லாமல் நீண்ட நெடிய காலம் அவனை நின்று வணங்கி அதிலே இன்பம் கண்டு மருத்துவ செலவுகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பெருவாழ்வு அல்லாஹ் வாழச் செய்வானாக. உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ரமதானினுடைய நடுப்பகுதியை அடைந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ்வின் அருளை பெற்று நாம் வாழ்நாளில் செய்துவிட்ட பாவங்களுக்கு, தவறுகளுக்கு மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்புக்குரிய நாளாக இந்த நாட்கள் அமையப்பட்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும், இரவு பகல், நம் இளமை, நம் முதுமை, தொழில், வியாபாரம் என்று எந்தெந்த தலங்களில் பாவங்கள், தீமைகள் நடந்து விட்டிருக்கிறவோ அது அனைத்தையும் அல்லாஹு தாலா இந்த புனிதம் நிறைந்த நாட்களின் பரக்கத்தினாலே மன்னித்து மறைத்து அவனுடைய கரிசனத்தையும் கருணையும் நம்மீது அல்லாஹ் என்றென்றும் தருவானாக. அன்பிற்குரியவர்களே, மனிதன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான். சிந்திக்கும் திறனை வல்ல அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அதன் வெளிப்பாடுதான் நிறைய புதிதான கண்டுபிடிப்புகளை மக்கள் பயன்பாட்டுக்கு மனிதன் விட்டுக்கொண்டே இருக்கிறான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று சொல்வார்கள் இல்லையா? பறவையினுடைய அந்த பறக்கும் திறனை கண்டு ஏன் இப்படியான ஒரு வாகனத்தை தயார் செய்து அதிலே மனிதர்களை பயணிக்க வைக்க முடியாது என்று யோசித்தான், விமானம் கண்டுபிடித்தான். மனிதனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஏன் இதே ஒரு விஷயத்தை ஒரு கருவி செய்தால் என்ன என்று சிந்தித்தான், ரோபோட்டை தயாரித்தான். மனித உடல்களை கூறு கூறாக ஆக்கி அதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய விதத்திலே அறுவை சிகிச்சைகளை இன்று மருத்துவ உலகம் வெற்றிகரமாக செய்து வருகிறது. தொடுதிரையின் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் கண்டு வருகிறோம் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சிந்தனையின் வெளிப்பாடாய் கிடைத்த பயன்கள், பலன்கள் நிறைய உண்டு. ஆனால் இஸ்லாம் நம்மை பார்த்து கேட்கிறது, மனிதா, நீ எதற்கு படைக்கப்பட்டாய் என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? உன் படைப்பின் நோக்கம் என்ன? சிந்திக்க சொல்லுகிறது குர்ஆன். படைப்பின் நோக்கம் என்ன? அல் குர்ஆன் சொல்லும், ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை வணங்கி வழிபடுவதற்குத்தான், எனக்கு கட்டுப்பட்டு வாழத்தான். எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம்,
எது நேரான வழி, எது சருகி போய் உன் வாழ்க்கையை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வழி என்பதை சிந்தித்து உணர்ந்து ஒரே இறைவனாகி அல்லாஹ்வை உள்வாங்கி அவனை வழிபடுவதற்காக வேண்டிதான் உன்னுடைய படைப்பின் நோக்கமே இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இபாதத் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தது. குறிப்பாக அடியான் தன்னை அப்து என்று சொல்வதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். என் பேரை சொல்கிறத விட நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே அந்த பெயர் அவர்களுக்கு முன்பு யாருமே வைக்கவில்லை. உலகம் தோன்றிய காலம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் வரை அந்த முஹம்மது என்ற பெயர் எந்த குழந்தைக்கும் வைக்கப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டம், அந்த பெயருக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத், அந்த பெயர் எப்பொழுது நபிகள் நாயகம் தாங்கினார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அதை தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி அழகு பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அதிகப்படியாக உலகத்திலே எந்த பெயர் வைக்கப்பட்டது என்று ஒரு ஆய்வு செய்தார்கள் 23, 24. முதல் இடத்தில் இருப்பது சுமார் ஏறத்தாழ 10 கோடிக்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதிலும். அன்பு சகோதரர்களே, முஹம்மது புகழுக்குரியவர் என்பது அவர்களின் பெயர், அதன் பொருள். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அழைத்தான். மேராஜ் என்ற பயணம். அந்த அழைப்பின் விதத்தை அல் குர்ஆனிலே சூரா பனு இஸ்ராயிலுடைய முதல் வசனம் சொல்கிறது. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன் அடியாரை அல்லாஹ் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். முஹம்மதைன்னு சொல்லல அல்லாஹ், தன் ஹபீபை என்று சொல்லல, தன் அடியாரை அபுது என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சூரா மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்கள் நாம் எல்லாம் அல்லாஹ்வின் கிருபையினாலே மாஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நமக்கு கிடைத்த பள்ளிகளிலே தராவீஹ் என்கின்ற சிறப்பான தொழுகைகளை தொழுது வருவோம் நம்புகிறேன். அதிலே திருக்குர்ஆன் தொடர்ச்சியாக ஓதப்படுகிறது. சூரா மரியம் நேற்று தான் ஓதப்பட்டது. அதனுடைய துவக்க வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. இந்த அத்தியாயத்திலே ஜக்கரியா தன் அடியார், என்னுடைய அடியாரான ஜக்கரியாவை குறித்து சில விஷயங்கள் பேசப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அவங்களுடைய கதையை சொல்ல துவங்கும் பொழுது தன் அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆச்சரிய குழந்தை உலகத்தில் ஒன்று பிறந்தது, அதுதான் ஈசா அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம். தகப்பன் இல்லாமல் பிறந்த பிள்ளை அவர். ஆமாம், அல்லாஹ் தன் வல்லமையை, தன்னுடைய பேர் ஆற்றலை உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்தான். எல்லாம் ஒரு காரணம். ஆணு பெண்ணு திருமணம், 2 பேரும் இணையணும், இணைந்ததற்கு பிறகு கரு உண்டாகணும், அது ஒரு 10 மாதம் பொறுக்கணும், அதுக்கு பின்னாடி குழந்தை பிறக்கணும் என்பதெல்லாம் ஒரு காரணம். அவ்வளவுதான், ஒரு காரியம் நடப்பதற்கான காரணம். ஆனால் அல்லாஹ்விற்கு காரணம் இல்லாமலும் காரியத்தை ஏற்படுத்த முடியும். அந்த சக்தி அவனுக்கு உண்டு. காரணம் இருந்தால் தான் காரியம் நடக்குமா? கிடையாது. அது இல்லாமையும் நடக்கும். அது அல்லாஹ் உணர்த்துறான். மரியமுக்கு அல்லாஹ் ஆண் துணை இல்லாமல் பிள்ளையை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஊரும் உலகமும் ஏதாவது ஒன்று நடந்தாதான் பேசிவிடுமே, நாக்குக்கு மேலே பல்லை போட்டு எதையாவது ஒன்று பேசிவிடுவார்களே, அப்படி பேசினார்கள். ரொம்ப பேசினார்கள். அவங்க அத்தாவை இழுத்து பேசினாங்க, அவங்க சகோதரர்களை இழுத்து பேசினாங்க. இந்த பெரிய பாரம்பரியத்தில் வந்த பிள்ளையா நீ இப்படி பண்ணிட்டியே என்றெல்லாம் பேசினார்கள். இப்போ அல்லாஹ் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தினான். பிறந்து அந்த பச்சிலம் வாடை கூட மாறாமல் இருக்கிற, அப்படியே புது குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஈசா கையில் ஏந்தி வைத்திருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பேச வைத்தான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கை காட்டினாங்க. எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்ல மாட்டேன், நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த புள்ள சொல்லும். அது எப்படி குழந்தை பேசும்? பேசியது. என்ன பேசியது? அந்த பேச்சின் துவக்க வார்த்தை என்ன? குர்ஆனிலே மரியமிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படி சொல்லிச்சு. அதுக்கடுத்து ஆத்தானியல் கிதாப் வஜஅல்னி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தரப்போகிறான், என்னை நபியா ஆக்க போகிறான், நான் என்னென்ன செய்ய போகிறேன்றதெல்லாம் அந்த குழந்தை பேசிச்சு. இங்கே நமக்கு செய்தி என்னென்னா, ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக பிறந்த குழந்தையை அல்லாஹ் முதலில் எந்த வார்த்தையை கொண்டு பேச வைக்கிறான்? நான் அடிமைன்றார். இதுதான் யதார்த்தம். நான் முதலாளியாக இருக்கலாம்,
நாம் ஒரு ஊருக்கு முக்கியஸ்தராக இருக்கிறோம், நமக்கு கீழே நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான நபர்கள் பணி செய்யலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நம்மை படைத்தவனுக்கு முன்னால் நாம் அடிமை. அப்படி வெளிப்படுத்துவதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதை வெளிப்படுத்தி காட்டுகிற இடம்தான் இபாதத். வணக்க வழிபாடு என்றால் என்ன? நான் அடிமர ரப்பே, உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி கை கட்டி நிற்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்குது. இப்படி சொடக்கு போட்டால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. கையை மட்டும் காட்ட வேண்டாம், கண் ஜாடை செய்தால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு ஆள் உண்டு. ஆனாலும் என்னை படைத்தவன் நீ, உனக்கு முன்னால் நான் அடிமையாக நிற்கிறேன் என்று காட்டுகிற இடம்தான் இபாதத். அந்த இபாதத்தை மார்க்கம் ரெண்டா பிரிக்குது. ஒன்று உடல் சார்ந்த இபாதத்து, இன்னொன்று பொருளாதாரம் சார்ந்த இபாதத்து. உடல் சார்ந்த இபாதத்து எது? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இதுவெல்லாம் உடல் சார்ந்த இபாதத். சில அவயங்களை நாம் இறைவனுக்கு முன்னால் குறிப்பிட்ட விதத்திலே வைத்துக்கொண்டு குனிவது, நிமிர்வது, அமர்வது, தலையை கொண்டு தரையில் வைப்பது, இப்படியான சில அமைப்போடு செய்தால் அதற்கு பெயர் தொழுகை. அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட ஆடையிலே, குறிப்பிட்ட முழக்கத்தோடு மக்காவின் மண்ணிலே இருந்து சில கிரிகைகளை நிறைவேற்றினால் அதற்கு பெயர் ஹஜ்ஜி. ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே பசியோடு தாகத்தோடு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறந்து நாம் இருப்பது, இதற்கு பெயர் ஒரு இபாதத். அதுக்கு பெயர் நோன்பு. இதுவெல்லாம் உடல் சார்ந்த இபாதத்துகள். அடுத்து ஒரு கேட்டகரி இருக்குது, அது பொருளாதாரம் சார்ந்த இபாதத். அது என்ன? அதுதான் ஜகாத். ஜகாத் என்பது பொருளாதாரத்திலே செய்யப்படக்கூடிய இபாதத். மனிதர்களுக்கிடையிலே நல்ல தொடர்பை ஏற்படுத்த வேண்டியும், அதே போன்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நாங்கள் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிற இடம் ஜகாத். உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஒத்தாசையோடு இருக்கிறோம். இரக்கம் எங்களிடத்திலே இருக்கிறது. ஒருவரை நாங்கள் எப்படி சரியாக புரிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம். பொருளாதார தேவையாக ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடியை எங்களுடைய ஜகாத்தின் மூலமாக பூர்த்தியாக்கி தர முடியும். ஏழைகளின் கண்ணீரின் அந்த வலி என்ன என்பதை நாங்கள் இந்த ஜகாத்தின் மூலமாக உணர்ந்து அதை துடைக்க முயற்சிக்கிறோம். பேராசை என்ற பெரும் அழுக்கை தூக்கி சுமந்து திரிகிறோம். இந்த ஜகாத்தின் மூலமாக அந்த பேராசை என்கின்ற அழுக்கை நாங்கள் துடைத்து சுத்தப்படுத்துகிறோம். இந்த வேலையை ஜகாத் செய்கிறது. எனவேதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, அவர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை நீங்கள் வாங்குங்கள், அதன் மூலமாக நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் தூய்மைப்படுத்துங்கள், அவர்களுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். வசல்லி அலைஹிம், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துவாவும் செய்யுங்கள். அன்பு சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகத்தான ஒரு வணக்கம்தான் ஜகாத் என்கின்ற வணக்கம். மிகச்சிறந்த பொருளாதார திட்டத்தை அமைப்பை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டியது இஸ்லாம் மட்டும்தான். இன்றளவிலும் எத்தனையோ நாடுகள் பொருளாதாரத்தை முறையாக அது திட்டமிடாமல் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எக்கச்சக்கமான வரிகளை மேலுக்கு மேலாக போட்டு திக்குமுக்காட வைக்கக்கூடிய, மனிதர்களை திண்டாட வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடிய சில பகுதிகளை, சில நாடுகளை அதாவது ஒரு முறையான திட்டமிடுதல் இல்லாமல், பொருளாதார அணுகுமுறை இல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த சூழலில்தான் இஸ்லாம் உணவு, மனிதர்களுக்கு தேவையான உடை, அந்த மனிதர்களுடைய வறுமை, இதையெல்லாம் போக்கி களைந்து சமமாக மனிதர்களுக்கான நிலைப்பாட்டை அவர்களுடைய பொருளாதாரத்திலே முன்னேற்றப்படுத்தும் விதமாக இந்த ஜகாத் என்கின்ற அமைப்பை உலகத்திற்கு அறிமுகம் செய்தது. மதீனாவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழையும் பொழுது ஏழ்மை நமக்கு தெரியும். அங்கே தங்குவதற்கு கூட சஹாபாக்களுக்கு இடம் கிடையாது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், தங்குவதற்கு இடம் கிடையாது. அடுத்த வேளை உணவு தெரியாது, என்ன வேலை செய்ய போகிறோம் தெரியாது, எப்படியான நிலைப்பாட்டோடு இந்த நாட்கள் கழிய போகிறது எதுவுமே தெரியாது. அல்லாவுக்காக எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அன்சாரி சஹாபாக்களோடு அவர்களுக்கு உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்து
அவர்களுடைய வியாபாரத்திலே, அவர்களுடைய தங்கும் இடத்திலே மிகச்சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள். மதீனாவின் ஆரம்ப காலகட்டம் என்பது பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், கடன் வாங்கினால் கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவிற்கு யாராவது ஒருவர் மரணித்து விட்டாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பாளியை நியமிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவர் மரணித்து விடக்கூடாது என்கின்ற அச்சத்தோடு நகர்ந்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் அதே மதீனாவினுடைய பிற்பகுதி காலம், ஒரு 10 ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இப்படி வந்திருக்கிறது: உங்களிலே யாராவது ஒருவர் சொத்து பத்துகளை விட்டு சென்றால் அது எமக்கு வேண்டாம், அவர்களுடைய சொந்தங்கள், அவர்களுடைய வாரிசுகள் அதை அனுபவிக்கட்டும். யாராவது கடன் சுமையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால், அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை என்றால், அதற்கான பொறுப்புதாரி இல்லை என்றால், அந்த பொறுப்பை நான் எடுப்பேன், என்னுடைய மக்கள் எடுப்பார்கள். சொல்லப்போனால் நம்முடைய பாஷையில் சொல்வதானால், நான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு தனிநபரின் கடனை நிறைவேற்றுவதற்கு முன்வரும் என்றார்கள் பெருமானார். ரொம்பலாம் இல்லை, வெறும் 10 வருடம். ஆரம்பத்தில் அப்படி ஆள் இல்லாமல் மூத்தாகிவிட்டால் அவ்வளவுதான், பெரிய சிரமமும் கஷ்டமும் துன்யாவிலும் ஆகிரத்திலும். ஆனால் அதனுடைய பிற்பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிறைவேற்ற முடியலையா, ஆள் இல்லையா, உங்கள் இடத்துல இருந்து நாங்கள் அதை நிறைவேற்றி கொடுப்போம், அந்த கடன் சுமையை தீர்த்து கொடுப்போம் என்று சொல்லும் அளவிற்கு பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவை ஏற்படுத்தி காண்பித்தார்கள் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு மிக முக்கியமான இடமாக இருப்பது இந்த ஜகாத் என்கின்ற அமைப்பு. எனவே தான் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை சொல்லி அனுப்பினார்கள். அதிலே ஒன்று, துஉஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம். முஆத் அவர்களே, அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள், ஒரு நாளைக்கு 5 தடவை தொழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள், ஈமானினுடைய அந்த பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற துவங்கிவிட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த மக்களிடத்திலே செல்வந்தர்கள் யாரோ அவர்களிடத்திலிருந்து அந்த ஜக்காத்தை பெற்று, அந்த பகுதியிலே யார் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடத்தி அதன் வழியாக அந்த ஏழ்மையையும் வறுமையையும் ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த திட்டத்தை நீங்கள் வகுத்து செயல்படுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, கொடுப்பது என்பது ஏழ்மையை நீக்கும், மனிதர்களின் நிம்மதியை பெற்றுத்தரும். பொதுவாகவே அல் குர்ஆன் எங்கும் நீங்கள் பாருங்கள், வாங்குங்கள் என்ற வார்த்தையை சொல்வதை விட கொடுங்கள் என்ற வார்த்தையை தான் அதிகம் பயன்படுத்துகிறது. வாங்குங்கள் என்ற வார்த்தையை விட கொடுங்கள் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறது. சொல்லப்போனால், உங்கள் காசை எடுத்து கொடுங்கள், உங்கள் பணத்தை எடுத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவில்லை. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் கொடுத்ததை எடுத்து கொடுங்கள். நாம் நினைக்க வேண்டாம், மனிதர்களின் சிந்தனையிலே அப்படியே ஆணி அடித்ததை போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னிடத்தில் இப்பொழுது பொருளாதாரம் வளமாக இருக்கிறது, உங்களிடத்தில் நல்ல வசதியான நிலைப்பாடு இருக்கிறது, இதுவெல்லாம் உங்கள் உழைப்பு திறமை என்று நினைக்க வேண்டாம், நான் உங்களிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான், நாம் உங்களுக்கு கொடுத்தது, எனவே அதை நீங்கள் பிறருக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் கொடுத்ததிலிருந்து என்ற வார்த்தையிலிருந்து நாம் புரிகிறோம், இது நமக்கானது அல்ல, அல்லாஹ் நம் கையில் இந்த உலகத்திலே சில காலங்கள் தக்க வைத்திருக்கிறான். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது பாருங்கள், தபரானியில் இந்த ஹதீஸ் வருகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன லில்லாஹி அக்வாம இஹ்தஸ்ஸஹும் பின் நிஅமி லிமனாஃபிஇல் இபாதி. அல்லாஹ் சில மனிதர்களை தேர்வு செய்கிறான், உலகத்திலே சில மனிதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் வளமாக கொடுக்கிறான். எதற்கு கொடுக்கிறான் என்றால், லிமனாஃபிஇல் இபாத், அவருக்கு கொடுக்கதின் வழியாக அவர் பிற மனிதர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கிறான். அவருக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான். எது கொடுத்துருக்கான்? மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக இன்னும் பல மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. யுகிர்ருஹும் ஃபீஹா மா பதலூஹா. அல்லாஹ் கொடுத்தவன் அவனே, யாருக்கு கொடுத்தானோ அவர் கையிலேயே அந்த பொருளாதாரத்தை நிலைக்கச் செய்வான். எப்போது? அவர் பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் காலம் வரை, அவர் பிறருக்காக வேண்டி செலவழிக்கும் காலம் வரை,
பிறருடைய கஷ்டத்திலே தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து செலவழிக்கும் காலம் வரை அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை அங்கேயே தங்கச் செய்வான். அடுத்த வார்த்தை கவனிங்க. فَإِذَا مَنَعُوهَا نَزَعَهَا مِنْهُمْ فَحَوَّلَهَا إِلَى غَيْرِهِمْ. கொடுக்காமல் எனக்கு மட்டும் வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என்னுடைய குடும்பத்துக்கு வேணும் என்று சுருக்கி கொண்டால், அதாவது சுயநலம் மட்டும் இருந்தால், நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் சாப்பிடாம வேர்வை செஞ்சு ராத்திரி பகல் பாராம என்றெல்லாம் வாசகங்களை பேசிக்கொண்டு எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும் என்பதோடு அவர் சுருங்கி விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹவ்வலூஹா இலா கைரிஹிம். அவருக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் வேறொருக்கு கொடுத்துடுவான். வேறொருவருக்கு கொடுத்து அவரை அல்லாஹ் கொடுக்க செய்வான். ஏன்னா அல்லாஹ் கொடுத்து வச்சதே இவர் கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஏழ்மையை வறுமையை புரிஞ்சுக்கணும். இவர் தனக்கு என்பதோடு அவர் சுருங்கி போனதுனாலே, அப்போ உனக்கு நான் தந்து என்ன புண்ணியம், இதை வச்சு எந்த யூஸும் இல்லையே, கொடு எடுத்து அடுத்த ஆளு கொடுத்துருவான். அன்பர்களே, இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனவே கொடுப்பதை பற்றி இஸ்லாம் சொல்வதை போன்று அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை உலகத்திலே வேறு எந்த மதமும் சொல்லவில்லை. அதிலே மிக முக்கியமான இடம் ஜக்காத். ஜக்காத்தை வழங்குவதனாலே 5 பலன்கள் இருக்கிறது. இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த 5 பலன் உங்களுக்கு வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம். இந்த ஜும்மாவின் உரையிலே சொல்லுகிறேன், யாருக்கெல்லாம் இந்த 5 பலன் உடனடியாக எனக்கு வேண்டும், இந்த வருடமே வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, நிச்சயமாக இந்த ஜும்மா முடிந்ததற்கு பிறகே உங்களுடைய பொருளாதாரத்திலே ஜக்காத்தை கணக்கிட துவங்கிவிடுங்கள். 5 பலன்கள். முதல் பலன், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் பொருளாதாரத்திலே அல்லாஹ் வளர்ச்சியை தருவான்றான். உங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுப்பான். யம்ஹகுல்லாஹுர் ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வட்டி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது நிறைய கிடையாது, அது அழிவு தான். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த அழிவை அல்லாஹ் அவருக்கு நேரடியாக காட்டுவான், அல்லது அவருடைய சந்ததிக்கு காட்டுவான், அல்லது 3வது தலைமுறை காட்டுவான். வட்டியில் யார் உருண்டு பிறண்டு வாழ்கிறாங்களோ, அதே புலப்போடு நிற்கிறார்களோ, அதிலே பங்கெடுத்து விட்டார்களோ, அழிவை நேரடியாக பார்ப்பார்கள், அல்லது அடுத்த தலைமுறை பார்க்கும். கண்கூடாக இதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சதக்காவை வளர்ப்பான், தான தர்மத்தை வளர்ப்பான், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை அல்லாஹ் வளர்ப்பான். 2000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா, 2 ரூபா 50 காசு கொடுத்தீங்கன்னா, அல்லாஹ் அதை எப்படி வளர்ப்பான் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சின்ன ஒட்டக குட்டியை வாங்கி, சின்ன பிறந்த குட்டி, நம்ம பாஷையில் புரிஞ்சுக்க மாதிரி சொல்கிறேன், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை வாங்கி, அப்படி பிறந்த புதுசில் வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து ஆளாக்குவீங்கல்ல வீட்டில், அதே மாதிரி அல்லாஹ் உங்கள் காசை நீங்கள் கொடுத்ததை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பான். எந்த அளவுக்கு வளர்ப்பான்னா, அல்லாஹ் மறுமையிலே பார்ப்பான், மலையளவு பெரிதாக இருக்கும் அவன் கொடுத்த ஜக்காத்து தர்மம். யா அல்லாஹ், இது எப்படி நன்மை, நான் செய்யவே இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், நீ 2025 அந்த வருஷம் கணக்கிட்டு கொடுத்தல ஜக்காத்து, அந்த 2.5%, அதுதான் இது, அது மட்டும்தான் இது. யா அல்லாஹ், இவ்வளோ தானே கொடுத்தேன், நான் வளர்த்து வச்சிருக்கேன், அதை நான் இப்படி வளர்த்து வச்சிருக்கேன். அல்லாஹு அக்பர். இந்த வளர்ச்சியை அல்லாஹ் ஜக்காத்திலே தருவான். 2, தூய்மை என்பது ஜக்காத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். நம் பொருளாதாரத்திலும் தூய்மை கிடைக்க வேண்டும், நம் உள்ளத்திற்கும் தூய்மை கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்தில், வியாபாரத்தில், தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது நடந்து போயிடுது தெரியாமல், அல்லது தெரிஞ்சு நடந்து போயிடுது, அல்லது நம்மள்கிட்ட பணி செய்யக்கூடிய சிலர்கள் ஏதோ ஒன்றை உள்ளேயும் கொண்டு வந்து அல்லது வெளியே கொண்டு போய் ஏதோ நடக்குது, அதில் தூய்மை ஏற்படணும், கல்பு தூய்மை பண்ணணும். சில நேரங்களில் கல்பு ஏற்றுக்காது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்கும். அந்த கல்பை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். 100 ரூபாயில் 2000 ரூபாய் கொடுக்கறது பெருசு இல்லை, 1000 ரூபாயில் 25 ரூபா கொடுக்கறது பெருசு இல்லை, 1 லட்சம் ரூபாயில் 2500 ரூபாய் கொடுக்கறது பெருசு இல்லை. ஆனால் கோடிகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் லட்சங்களை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் உள்ளத்தில் ஒரு டச்சிங், இவ்வளோ அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்குறேன், அல்லாஹ் இதில் எனக்கு வளத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளிப்படுத்துகிறார் அல்லவா, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான், அவருடைய பொருளாதாரத்தையும் தூய்மைப்படுத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விஷயம் இறங்கின பின்னாடி தபூக் யுத்தத்தில் சில சஹாபாக்கள் வரல. என்ன காரணம்னா, காசு பணம் அவங்கள்ட்ட இருந்த வியாபாரம் இதெல்லாம் தான் அவங்கள தடுத்து பிடிச்சி, அவங்க அதில் கிடைச்ச மொத்த காசையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. இதனால தானே நாங்கள் யுத்தத்துக்கே வரல, இந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு தானே நாங்கள் யுத்தத்தை மிஸ் பண்ணிட்டோம், இதுதானே எங்களை தடுத்துச்சு, இந்தாங்க மொத்தத்தையும் வச்சுங்க அல்லாஹ்வுக்காக. இப்போ ரசூல் சொன்னாங்க, மொத்தத்தையும் வாங்க முடியாது, 3ல் 1 பகுதி வாங்கிக்கிறேன், வாங்கினாங்கன்னு வருது.
அப்போ அன்பர்களே, தூய்மை இரண்டாவதாக கிடைக்கும். மூன்றாவது முக்கியமா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அல்லாஹ் பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி தருவான். அல்லாஹ்வுடைய பழக்கம் வாங்கிறது மட்டும் இல்லை, கொடுக்கறது தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்கள் கொடுப்பதும் பிடிக்கும், அவன் மனிதர்களுக்கு வழங்குவதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி கொடுப்பான்? நீங்கள் 2 ரூபாய் 50 காசு கொடுத்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு 10 ரூபாய் அல்ல 25 ரூபாய் கூட திருப்பி தருவதற்கு வாய்ப்புள்ளவன், சக்தி உள்ளவன். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வஆதைதும் மின் குல்லி வஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் ஜக்காத்தை கொடுத்தால், சொல்ற நல்ல வார்த்தையை கவனிங்க, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் ஜக்காத்தை கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை பன்மடங்காக பெருக்குவான். அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குவான். ஒரு விதையை பூமியில் நட்டினால் அந்த ஒரு விதை என்பது 700 விதையாக திருப்பி தருகிறான் அல்லாஹ், இல்லையா? ஒரே ஒரு வித்தை தான் போடுறான் மனுஷன், விவசாயி. அல்லாஹ் அந்த வித்தின் மூலமாக எதை தருகிறான்? 700 வித்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு கதிர், அந்த ஒரு கிளை, ஒரு கதிர், அதில் 7 கிளை, ஒவ்வொரு கிளையிலும் 100 வித்து, இப்போ 700 வித்து. ஒரு வித்துக்கு 700 என்றால் அதே போன்று அல்லாஹ் 1 ரூபாய்க்கு 700 அல்ல, 7000 இல்லை, 7 லட்சம், இப்படி பன்மடங்காக பெருக்கிட்டே போயிட வேண்டியதுதான். இந்த பெருக்கம் என்பது ஜக்காத்தில் கிடைக்கும். இது மூன்றாவது. நாலாவது ரொம்ப முக்கியமானது, யாரெல்லாம் ரசூலுல்லாவுடைய துவா வேணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். ரசூலுல்லாவுடைய துவா கிடைக்கும். ரசூலுல்லாவிடத்தில் யாராவது ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அதை வாங்கிவிட்டு ரசூலுல்லா துவா செய்யும், அல்லாஹும்ம சல்லி அலா ஆலி ஃபுலான், யா அல்லாஹ் இவருக்கும் நீ பரக்கத் செய், இவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத் செய்யுவாங்க ரசூலுல்லா. இவருக்கும் நீ பரக்கத்தை கொடு, இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவங்க குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்ய, அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக யார் கொண்டு வந்து ஜக்காத்தை கொடுத்தாலும் செய்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நாலாவது, ஜக்காத்தின் மூலமாக ரசூலுல்லாவின் துவா கிடைக்கும். ரசூலுல்லாவுடைய துவாவை விட உலகத்தில் பெருசு உண்டா? உலகத்தில் நபியினுடைய துவாவை விட பெருசு உண்டா? கிடையாது. எனவே அதை ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு மிகச்சிறப்பான வழி நம்முடைய ஜக்காத்தை சரியாக கொடுத்து விடுதல். இது நாலாவது. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனுடைய கருணையும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணுன்றது தானே இந்த 2வது 10, ரமதானினுடைய 2வது 10 எதற்கு? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவதற்கு. எனவே அந்த மன்னிப்பை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் வாக்குறுதி கொடுக்கிறான். வாக்கு தர்றான். வாக்கு தர்றது நான் இல்லை, அல்லது வேற யாரோ இல்லை, அல்லாஹ் தர்றான். நீங்க கொடுத்தீங்கன்னா ஜக்காத்து, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தருவான். தன் புறத்திலிருந்து அருளையும் கிருபையும் உங்களுக்கு தருவான் என்று பெருமானார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த 5 பாக்கியங்களும் ஜக்காத்தை கொடுப்பதினாலே கிடைக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் வருடா வருடம் ஜக்காத்தை கணக்கிட்டு மிகச்சிறப்பாக கொடுத்து விட வேண்டும். ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு ஏழ்மையையும் வறுமையையும் வாக்குறுதியாக கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ் தன்னுடைய அருளையும் வாக்காக தருகிறான். எனவே கொடுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். திருக்குரானிலே 82 இடங்களிலே ஜக்காத்தையும் சலாத்தையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்கிறான். தொழுகை அதே போன்று ஜக்காத் ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா புரியும். அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஜக்கா, அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஜக்கா, தொழுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள், தொழுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். அப்படின்னா என்ன? ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒன்று. எப்படி ஒருவர் தொழுகை என்பது 5 கால தொழுகை என்பது ஒருவர் மீது கடமையோ, அப்படித்தான் வருடத்தில் அவருடைய பொருளாதாரத்திலே கணக்கிட்டு ஜக்காத்தை வழங்குவதும் கடமை. ஒருவர் தொழுகிறார், ஜக்காத்தை முறையாக செய்யவில்லை, அப்படி என்றால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார். அன்பு சகோதரர்களே, திருக்குரானிலே சில விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹ் சேர்த்தே சொல்லியிருப்பான். சேர்த்தே சொன்னால் அதை சேர்த்தே செய்யணும். ஒன்றை விட்டு ஒன்றை செஞ்சால் அது செல்லுபடியாகாது. அத்தியுல்லா வாத்தியூ ரசூல், அல்லாவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. ஒருத்தர் சொல்கிறார் அல்லாவுடைய பேச்சை மட்டும் கேட்பேன், ரசூல்லாவுடைய பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த அல்லாவுடைய பேச்சை கேட்பேன்றதே தப்பு. அது தப்பாக போயிடும், அது செல்லுபடியாகாது. அல்லாவிற்கும் நீங்கள் நன்றி உள்ளவராக இருங்கள், உங்கள் பெற்றோருக்கும் நன்றி உள்ளவராக இருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அனிஷ்குருலி வலிவாலிதைக்க. ஒருத்தர் சொல்கிறார் நான் அல்லாவை நல்லா வணங்குவேன், அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பேன், பெற்றோர்லாம் பார்த்தா நேரம் கிடைச்சா பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார்னா அவர் வணக்க வழிபாடு எம்பிட்டு செஞ்சாலும் ஒன்றுத்துக்கு ஆகாது. ஏன்னா அல்லாவுடைய உத்தரவுக்கு மாற்றம் செய்து விட்டார். சேர்த்து சொல்கிறான் அல்லாஹ், எனக்கும் நன்றி உள்ளவனா இரு, உன்னை பெற்றவங்களுக்கும் நன்றி உபகாரத்தோடு இருன்றான் அல்லாஹ். ஒன்றை செஞ்சு ஒன்றை விட்டோம்னா அந்த ஒன்றுங்கிறது புண்ணியம் இல்லாமல் போயிடும். அதை மாதிரி தொழுங்க, ஜக்காத்தை கொடுங்க. ஒருத்தர் தொழுகை மட்டும் செய்கிறாரு,
ஜக்காத்தை கொடுக்கறதுல கவனம் இல்லை, அல்லது முறையாக கொடுக்கல, கொடுக்க வேண்டிய ஆளுக்கு போய் சேர்ற மாதிரி எந்த திட்டமும் அவர்கிட்ட இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய தொழுகை புண்ணியம் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பு சகோதரர்களே, தொழுகையை விட்டால் எப்படியோ அதை விட ஒருபடி மேலே சொன்னால், ஜக்காத்திலே முறை தவறினால், ஜக்காத்தினுடைய விஷயத்திலே கவனம் இல்லை என்றால் குற்றம் பிடிக்கப்படுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபைட் பண்ணுவேன்னாங்க. யாரெல்லாம் ஜக்காத் தரலையோ அவங்களோட நான் போய் சண்டை போடுவேன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. வருஷத்தில் ஒருத்தர்லாம் கிடையாது, ஆயிலில் ஒரு தடவை கொடுத்தா போதும். இது மிக தவறான புரிதல். இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையில்லை. அது பார்த்தாலே இந்த விஷயம் புரிஞ்சிக்க முடியும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதாக ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாவின் காலத்திலே கொடுத்தவர்கள் என்னுடைய இந்த ஆட்சி காலத்திலே ஜக்காத்தை தரமாட்டேன் என்று சொன்னார்கள் என்றால் அவங்கள்ட்ட போய் நான் ஃபைட் பண்ணுவேன், நான் சண்டை போடுவேன். ஒட்டகத்தினுடைய கயிறுக்கு கூட கொடுக்காட்டியும் கூட நான் உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கிடுவேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பான தோழர் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எனவே அன்பான சகோதரர்களே, வருடம் மிகச்சிறப்பாக கணக்கிட்டு ஜக்காத்தை வெளியாக்கிவிட வேண்டும். 8 விதமான கேட்டகரி பீப்புளுக்கு தான் ஜக்காத்தை கொடுக்கணும். அதை தாண்டி வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தர்மம் யாருக்கும் வழங்கலாம். முஸ்லீமுக்கு கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாத இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கலாம். சொல்லப்போனால் அந்த மாதிரி மக்களுக்கு தேர்வு செய்து அதிகமாக தரலாம் தான தர்மத்தை, தவறில்லை. ஆனால் ஜக்காத் என்ற கடமையான இந்த ஜக்காத்தை குர்ஆன் சொல்லக்கூடிய 8 விதமான சாராருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். ஜக்காத் என்ற பெயரிலே நீங்கள் வேற எதையாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு அதை செஞ்சுட்டு இது ஜக்காத்தில் கணக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம தட்டி கழிக்க முடியாது. 8 விதமான மக்கள் யார்? குர்ஆனிலே, அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சூரா அத்தௌபா என்கின்ற அத்தியாயத்திலே மிக அழகாக சொல்கிறான். அல் ஃபுகரா, ஒரு நேரம் மட்டுமே அவரிடத்திலே உணவு இருக்கும், அடுத்த நேரத்துக்கு அவருக்கு உணவுக்கு என்னன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஆட்கள் தேர்வு செஞ்சு கொடுக்கலாம். 2வது சொல்கிறான் மசாக்கீன், கொஞ்சம் பொருள் அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் அந்த பொருளை வச்சு அவங்களால நிறைவாக வாழ முடியாது. ஏதோ கொஞ்சம் இருக்கும், 1-2 உடசல் கிடசல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நிறைவான வாழ்க்கை அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, அவங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்கலாம். 3வது சொல்கிறான் ஆமிலீன், ஜக்காத்தை வசூல் செய்பவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். 4வது சொல்கிறான் அல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள், அதாவது புதுசாக இஸ்லாத்தில் வந்திருக்காங்க, அவங்கள தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். இது 4வது. 5வது கேட்டகரி இல்லவே இல்லை இப்போ உலகத்தில், ரிகாப் என்றால் அடிமைகள் என்ற அந்த நிலையே இப்பொழுது இல்லை, அது காலாவதியாகிவிட்டது. 6வதுக்கு வர்றேன், காரிமீன், கடன் சுமையோடு இருப்பவர்கள். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை, கடனோடு இருப்பவர்களை தேர்வு செய்து ஜக்காத்தை கொடுக்கலாம். இப்போ கடன்னா ஒரு பிரச்சனை வரும், வட்டிக்கு வாங்கியிருக்காரா கடன், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் வாங்கியிருக்கிறாரா, இதெல்லாம் யோசிக்கணும். அவர் வாங்கின கடன் எதற்கு வாங்கினாரு? சொந்த தேவைக்கு வாங்கினாரா, அல்லது ஆடம்பரத்துக்கு வாங்கினாரா, வேறு ஏதாவது காரணத்துக்கு வாங்கினாரா? மார்க்க அனுமதிக்காத விஷயத்துக்கு போய் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஜக்காத் தரலாமான்னா ஜக்காத் தரக்கூடாது. மார்க்கம் அனுமதித்த விதத்திலே அவர் கடன் வாங்கியிருக்கிறார், ஏதோ அவருடைய கஷ்டம், குடும்ப சுமை, அவருடைய வியாபாரத்தினுடைய நிமித்தம் அப்படி வாங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜக்காத்தை கொடுத்து அவருடைய கடனை அடைக்க செய்யலாம். எந்த அளவுக்கு மார்க்க சட்டம் எழுதுகிறார்கள் என்றால், ஃபுக்கராக்களுக்கு தருவதை விட, மிஸ்கீன்களுக்கு தருவதை விட இந்த மாதிரி கடன்பட்டவர்களை தேர்வு செய்து நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். பசி பட்டினி என்பதை விட வலியும் வேதனையுமானது மானத்தை இழப்பது, தன்மானத்தை இழப்பது. கடன்பட்டவர் தன்மானத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அவர் சரியாக கடனை கொடுக்கணும்னு சொன்னால் கடன் கொடுத்தவன் வீட்டிலேருந்து ஜாமானை எழுதி எடுத்து போடுவான், சத்தம் போடுவான், ஊரை கூட்டுவான், இதெல்லாம் அவருடைய தன்மானத்துக்கு இழுக்கு. எனவே அவரை கடனை கொடுப்ப வைப்பதற்கு முயற்சியுங்கள் என்று மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள். இது 6வது கேட்டகரி. 7வதாக அல்லாஹ் சொல்கிறான் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவர்கள், போருக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வை படிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பரப்புரை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே ஃபீ சபீலில்லாஹ் தான். எல்லாமே ஃபீ சபீலில்லாஹ் என்ற கேட்டகரியில் வந்துருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அல்லாஹ் 8வதாக சொல்கிறான் வழிப்போக்கர் இப்னு சபீல், வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். இந்த 8 கேட்டகரியை தாண்டி வேற யாருக்கும் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பான சகோதரர்களே, அப்போ இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது ஜக்காத்தின் விஷயத்தில். நான் ஏன் இது 2வது வாரமே பேசுகிறேன்னா, பொதுவாகவே நம்மிலே முஸ்லீம்களிலே பழக்கம் இருக்குது, ஜக்காத் என்பதை ரமதானிலே கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. காரணம் என்னென்னா, எப்போனாலும் கொடுக்கலாம் வருஷத்தில். ரமதானில் கொடுக்கறதுக்குரிய நோக்கம் என்னென்னா, ரமதானில் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் 70 மடங்கு கூலி தருவான். ஒரு ஃபரலை செஞ்சால் 70 மடங்கு ஃபரலினுடைய அந்தஸ்தை கொடுப்பான். ஒரு லொஹர்னா 70 லொஹருடைய நன்மை. அப்படிங்கிறத தாண்டி லொஹரில் 4 ரக்காயத்து இருக்குது இல்லையா? லொஹரில் 4 ரக்காயத், ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 70 அப்படி நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ கிட்டத்தட்ட 80 அதிகமாகுதுன்னு பார்த்துக்குங்க. இவ்வளவு அதிகமான நன்மையை ரமலான் பெற்று தருகிறது என்பதனாலே இந்த ஜக்காத்தை ரமலானிலே முஸ்லீம்கள் கொடுக்கிறார்கள். எனவே கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த 2 விஷயத்தை கவனத்தை வச்சுக்கணும். ஒன்று, நீயத்தோடு தான் கொடுக்கணும்.
ஜக்காத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது நீயத்து முதல்ல இருக்கணும். நான் எனக்கான இந்த பொருளாதாரத்தில், இந்த நகையில், இந்த பணத்தில், இந்த சொத்தில், இந்த காணி, இந்த நிலத்தில், இந்த வியாபார தளத்தில் இதிலிருந்து நான் ஜக்காத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி தான் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஒன்று கவனிக்கணும், எங்கேயோ ஒருத்தர் கொடுத்துருக்கோம், அந்த பொருள் லாக்காகி போய் நிற்கிது, கடன் கொடுத்தோம், லாக்காகி நிற்கிது, வரல, இப்போ நினச்சிக்கூடாது சரி போயிட்டு போகுது, 30,000 வர வேண்டியது இருக்கா, சரி இந்த வருஷம் ஜக்காத்தை அதை கழிச்சு விடு அப்படின்னு நினச்சி முடிச்சிட முடியாது. கொடுக்கும் பொழுதே நீயத்தை வெளிப்படுத்தணும். கொடுத்த பின்னாடி இது வரல அப்படி செய்யக்கூடாது, அது மார்க்க தடை செஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கொடுக்கக்கூடிய பொருளை நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீங்களோ, இந்த 8 விதமான கேட்டகரி பீப்புளில் அவங்கள தேர்வு செஞ்சு அவங்க கையில் கொடுத்துடணும். நிபந்தனைலாம் வைக்கக்கூடாது, நீ இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படி தான். அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. நீங்கள் தேர்வு செஞ்சாச்சு, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அவர்கிட்ட கொடுக்க போகிறோன்ட்டு, கையில் கொடுத்து ஒப்படைச்சிடணும். அதை எப்படினாலும் அவர் பயன்படுத்தலாம், அதை எப்படினாலும் அவர் தம்லீக் என்று சொல்வார்கள் மார்க்கத்தில். அவருக்கு அதை உடமையாக்கி விட வேண்டும். அடுத்து அந்த காசு உங்கள் காசு அல்ல, அது அவருடைய காசு, அதை அவர் பயன்படுத்திக் கொள்வார். இந்த 2 விஷயமும் ஜக்காத்திலே ரொம்பவும் முக்கியமானது. தங்கத்தை பொறுத்தவரை 11 பவுன் நகை ஒருவரிடத்தில் இருக்குமையானால் அது ஒரு வருடம் அவருடைய கையிருப்பு இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து 2.5% அதை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணலாம்னு சொன்னால், நீங்கள் தங்கமாகவும் அதை கணக்கு பண்ணலாம், அல்லது அதற்குரிய வேல்யூ, அதற்குரிய பொருள் என்ன, அதனுடைய காசு என்ன, அதை கணக்கிட்டு 2.5% கொடுக்கலாம். அதே போன்று 88 கிராம், அதாவது 11 பவுன். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, அந்த 88 கிராமை விட்டுட்டு கொடுக்கணுமா அல்லது அந்த 88ஓடு சேர்ந்து கொடுக்கணுமா? இப்போ 100 கிராம் ஒருத்தட்ட இருக்குது தங்கம், 100 கிராமுக்கும் கொடுக்கணுமா? 88 கழிச்சு விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 12 கொடுத்தா போதுமா? அப்படி இல்லை, 100க்கும் கொடுக்கணும். ஒருத்தர் 250 கிராம் இருக்குது, 250 கிராமையும் கணக்கு பண்ணணும், கணக்கு பண்ணி அது கொடுக்கணும். நீங்கள் நினைக்கலாம் நிறைய வறுமை காசு வரத்தான் செய்யும், கொடுங்கள், அல்லாஹ் வளர்ச்சியை தருவான். நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களை கேட்டு பாருங்கள், கொடுப்பவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கொடுப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நிச்சயம் அல்லாஹ் இதிலே அடுத்த வருடம் வளர்ச்சியை தருகிறான். கொடுக்கிறார்கள், அல்லாஹ் வளர்ச்சியை தருகிறான். நீங்கள் நாம் நினைக்கிறோம் கொடுத்த குறையில செய்து, அது குறை உங்களுடைய பார்வைக்கு, ஆனால் அல்லாஹ் அதிலே மானசீகமான வளர்ச்சியை கொடுத்து விடுவான். வேறு ஏதோ ரூபத்தில் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். எனவே இதை கவனத்தில் வையுங்கள். தங்கத்தில் 88 கிராம், அதாவது 11 பவுனு. வீட்டில் போனால் யூஸ் பண்ணக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி தான், லாக்கரில் வச்சிருக்கக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போடுற மாதிரி நகையாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரி தான், காதில், கையில், கழுத்தில் மாட்டியிருக்காங்களா எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட வேண்டியது. மொத்தமாக கணக்கு பண்ணி என்ன இருக்கோ அதில் 2.5%. பொருளாதாரம், காசு உங்களிடத்திலே கையிருப்பு இருக்கிறது, இதை எப்படி கணக்கிடுவது? தங்கத்துக்கு தனி நிசாபு, காசு பணத்துக்கு தனி நிசாபு. காசு பணத்தை எப்படி கணக்கிடுவது? மார்க்கம் சொல்லுது 612 கிராம். ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் இன்னைக்கு மட்டும், முக்கியமான சட்டங்கள் இது. எனவே 612 கிராம், 612 கிராம் வெள்ளியின் அளவு எவ்வளவோ, இன்னைக்கு உள்ள ரேட் வச்சுக்கோங்க, 612 கிராம் எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டு தான் நம்முடைய காசுக்கான ஜக்காத்தினுடைய நிசாபு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு இன்னைக்கு பணம் 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 ரூபா ஒருத்தர் கையில் இருக்குது. எத்தனை வருஷம் இருக்குது? இந்த ரமதான்ல, போன ரமதான்லேருந்து இந்த ரமதான் வரை அவர் கையில் இருக்குது. அப்படின்னா மார்க்கம் சொல்லுது அந்த 50,000 ரூபாயில் ஜக்காத்து கொடுக்கணும். கணக்கு பண்ணி 2.5% கொடுக்கணும். 1250 ரூபா நீங்கள் அந்த பணத்துக்குரிய ஜக்காத்தை எடுத்து கொடுத்துடணும். நான் சொன்னது ஒரு 50,000 சாம்பிளுக்கு. இதை மாதிரி நீங்கள் உங்களிடத்தில் என்ன பொருள் இருக்கிறதோ நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கணக்கிட்டு கொள்ள வேண்டியதுதான். இது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய, காசு பணத்தில் இருக்கக்கூடிய ஜக்காத். இதை தாண்டி நம்ம கடை வச்சுருப்போம், நிறைய ஜாமான்கள் வாங்கி போட்டிருப்போம், வியாபாரம் செய்வோம், நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருப்போம். ஒன்று அழுத்தமாக நினைவில் வச்சுக்கணும், நம்முடைய பயன்பாட்டுக்கு போக மிச்சம் இருப்பதில் தான் ஜக்காத். பயன்பாட்டுக்கு உள்ளது அல்லாஹ் கை வைக்கவே இல்லை, நீ யூஸ் பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ, அது போக மிச்சம் இருக்குமல்ல அதுலேருந்து மட்டும் ஜக்காத்து கொடு. அதுலேயும் 2.5% கொடுத்தா போதும், ரொம்பலாம் தர வேண்டாம், 2.5 மட்டும் போதும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, உங்கள் பயன்பாட்டுக்கு எத்தனை வேண்டுமானாலும் வாங்கி பயன்படுத்தலாம். எங்கள் வீட்டில் 4 கார் இருக்குங்க, நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், தாராளமாக போயிட்டு பிரச்சனையே இல்லை. எங்கள் வீட்டில் 4 பிள்ளைங்க, ஒரு ஆளுக்கு 2 வீடு வாங்கி போட்டிருக்கேன், பிரச்சனையே இல்லை, தப்பே கிடையாது. ஆனால் ஒருவர் வாங்கியிருக்கிறார், இடமோ நிலமோ அல்லது வேறு ஏதோ, எந்த எண்ணத்திலே பிற்காலத்தில் தேவைப்பட்டால் விற்றுக்கொள்ளலாம், அதை காசாக்கி கொள்ளலாம், எதிர்காலத்துக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்ற எண்ணத்தில் வாங்கினார் என்றால் அது சேமிப்பு என்ற அமைப்புக்குள்ளே வந்து விடுகிறது. அப்பொழுது அதற்கான ஜக்காத்தை, அதனுடைய மதிப்பை கவனத்தில் கொண்டு கொடுத்து விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்படியான எல்லா விதத்திலும் நாம் கணக்கிட்டு, நம்மிடத்திலே ஆடு மந்தைகள் இருந்தால் அதே மாதிரி மாட்டினுடைய கணக்கென்று ஒரு அளவு இருக்கிறது, ஒட்டகத்திற்கென்று ஒரு அளவு இருக்கிறது, வியாபார பொருட்கள் ஒரு தோராயமாக நம்முடைய கடைக்குள்ளே எவ்வளவு இருக்கும், இவ்வளவு சரக்கு இருக்கும், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருக்கிறது, நம்ம அவ்வளவு லிஸ்ட்டாக கரெக்டாக எடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு தோராயமாக நமக்கு தெரியும் இவ்வளவு சரக்கு உள்ளே இருக்குது. அந்த சரக்குகளை கணக்கிட்டு 2.5% கொடுத்து விட வேண்டும். இப்படித்தான் எல்லாவற்றுக்கும் கொடுத்து விட்டால் வல்ல அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம்.
அல்லாஹ்வின் வளத்தை பெறலாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறலாம், அல்லாஹ்வின் தூதருடைய துஆக்களை பெறலாம். இதுவெல்லாம் ஜகாத் நமக்கு தரக்கூடிய கொடை. தரவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே நாம் எதை சேர்த்து வைத்தோமோ அதை கொண்டே நமக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுப்பான், தண்டனை கொடுப்பான். ஹாதா கன்சுக்க வஹாதா மாலுக்க, நீ சேர்த்தி வச்சலப்பா, நான் தாயா அது உன்னை இன்னைக்கு போட்டு படாத பாடுபடுத்த வந்திருக்கிறேன். நீ சேர்த்தி வச்சல்ல, அந்த தங்கம் தாயா நான் உன்னையை போட்டு இன்னைக்கு பாம்பு ரூபத்திலே அதை எல்லாம் மாற்றுவான். அது கொத்தென்று கொட்டும், ஒரு கொத்து குத்தினால் 7 பூமிக்கு அவர் கீழே போவார், மறுபடியும் மேலே வருவார் என்றெல்லாம் ஹதீஸினுடைய விரிவுரைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த வேதனையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ்விடத்திலே உளமாற துஆ செய்வோம். அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்தாய், அதை முறையான வழியிலே பயன்படுத்துவதற்கு, அதை முறையாக நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு வழியையும் காட்டித்தார் ரப்பே என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.